நாட்டை நடத்தணும். 5.5 லட்சம் 6 லட்சம் புருஷர் வந்திருக்கிறாங்க, ஆண்கள் மட்டும், கூட பெண்கள் வந்திருக்கிறாங்க, பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, ஆடு மாடு வந்திருக்குது. டெய்லி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், டெய்லி எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கணும். இல்லாட்டி அவன் கல்லெறிஞ்சு கொல்றதுக்கு ரெடி ஆயிடுவான். சாதாரணமான மனுஷன்லாம் கிடையாது. அத்தனை பேரும் அடி நவுத்தி எடுத்துருவானுங்க. திடீர்னு நான் வெஜிடேரியன் கேட்பானுங்க, மெனுவை மாத்த சொல்லுவானுங்க. திரும்பி நாங்க எகிப்துக்கே போறோம்பாங்க. ஒரே பிரச்சனையா போயிட்டே இருக்கோம். எவ்வளவு ப்ராப்ளம். 40 வருஷம் நடத்தியிருக்காப்ல, 40 இயர்ஸ். ஆனால் இந்த 40 வருஷத்துக்கு நடுவுல தான் அவர் இவ்வளவு மகிமைக்குள்ள கர்த்தரோட வாழ்ந்திருக்கிறார் இல்லையா? இத்தனை 40 வருஷத்துக்கு நடுவுல தான் இவ்வளவு மகிமைக்குள்ள இருந்திருக்கிறாரு. நாம பாக்குறது ஒரு வேலை, ரொட்டீன் வேலை. காலையில போனா சாயங்காலம் வர வேலை, இல்ல சாயங்காலம் போனா காலையில வர வேலை, டைமிங் வேலை. அது ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், அவ்வளவுதான். அந்த வேலை தான் நமக்கு தெரியும். நம்ம வேலை என்னன்னு நமக்கு இருக்கிற வேலையில மேல இருக்கிற அதிகாரி அவனால ஒருத்தன் பிரச்சனை பண்ணுவான், இல்ல கீழே இருக்கிறவன் பிரச்சனை பண்ணுவான். மிஞ்சி போச்சுன்னா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க 2 பேரும் பிரச்சனை பண்ணுவாங்க. இதை தவிர வேற பிரச்சனையே இல்லை. இவ்வளவுதானே மொத்தமே. ஆனா இப்ப நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? ரொம்ப பிஸி, ரொம்ப ஐயோ வேலை டைட்டு. தாவீதை எடுத்துக்கோங்க, ஒரு நாட்டுக்கே ராஜா, ஒரு நாட்டை நடத்தணும். அவரோட நாட்டுல அவரோட காலங்கள் யுத்த காலமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறான். ஆண்டவரே சொல்றார், நீ அதிக ரத்தம் சிந்தி இருக்கிறேங்கிற. அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். அப்சலோம் இப்படி இருக்கான், அத்தனையா அந்த பக்கம் இருக்கான். இதுக்கு நடுவுல அவன் சொல்றான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அது எப்படி முடியுது? எப்படி அதனால முடியுது? அது தாவீது. அதனாலதான் வசனம் சொல்லுது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும். இயேசு கிறிஸ்து பத்தி வேதம் சொல்லுது, அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும். இவங்க யாரும் ஒன்றும் பெரிய சூப்பர் நேச்சுரல் லைஃப் எல்லாம் வாழல. நடுவுல சூப்பர் நேச்சுரலா காரியங்கள் நடந்துச்சே ஒழிய அன்றாட நம்மள மாதிரி வாழ்ந்த ஆட்கள். நான் எடுத்து பார்ப்பேன், யாக்கோபை பத்தி பார்ப்பேன். அவன் வாழ்க்கையில நம்மளை விட மோசமான கண்டிஷன் அவன். அந்த மாதிரி அவன் சும்மா இருந்தாலும் நேரம் சும்மா இருக்காது. அவனா சும்மா தான் இருந்தா ஒருத்தன் கேட்டான் அவங்க அண்ணன், எனக்கு கூழ் கிடைப்பியான்னு. இவன் கேட்டான் சேஷ்டபுத்திர பாகத்தை, அவன் தரான். தண்ட பிறகு இப்ப இவன் அவன் டென்ஷன் ஆகுறான், என் சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாத்திட்டு வாங்கிட்டான். அன்னில இருந்து இவன் அவனுக்கு எதிரி ஆயிட்டான். அடுத்து அவங்க அப்பா கிட்ட இவன் சும்மா தான் இருந்தான். அவங்க அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கேன்னு. அவன் அப்பயும் சொல்றான், அவர் சபிச்சுட்டா நாசமா போயிடும், நீங்க வேற சொல்லாதீங்க, அதெல்லாம் எங்கிட்ட ஒருத்தர் நான் பாத்துக்கிறேன், நீ போன்ட்டாங்க. ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்தோன்னு சொல்றாங்க, உங்க அண்ணன் உனக்கு கொல்ல போறான், ஊரை விட்டு ஓடிடு. அவன் எப்படி இருக்கும் பாருங்க. நான் பண்ணு சும்மா தானே இருந்தேன், நீங்க கூப்பிட்டு எங்க அப்பாட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க. அவரும் என்ன தடவி பார்த்து முத்தம் கொடுத்து மோந்து பார்த்து 3 டெஸ்ட் வச்சு ஏதோ வாங்கிட்டேன், எப்படியோ வாங்கிட்டேன். அவரு ஈசாக்கும் சும்மா கொடுக்கல. யார் வந்திருக்கிறது? நான் தான் குமாரன் வந்திருக்கேன். இல்லையா, குரல் யாக்கோபா இருக்கேன், கண்டுபிடிச்சிட்டாரு போலயே. என்ன பண்றது, ஏசா குரலா இருக்குன்னு. இல்ல நான் தான் ஏசா. அப்படியா, கிட்டவா அப்படின்னு தடவி பார்க்கறாரு. ஆட்டுத்தோல் அதை தடவி பார்த்தா ரோமமா பார்த்தா ஏசா மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தாத்தா உடனே கொடுக்கல. உடனே அப்பா கொடுத்துடல. இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து மோந்து பாக்குறாரு. பாருங்க இருந்தாலும் எவ்வளவு பாருங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி. சரி அது இப்படி இருக்கு, அவனுக்கு எவ்வளவு பக்குன்னு இருக்கும் பாருங்க. சரி இதெல்லாம் முடிச்சு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மா சொல்லுது, வாங்கிட்டேன், ஊரை விட்டு ஓடிடு. ஏன் என்னாச்சு? உங்க அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, உன்னை கொல்றதுக்கு வகை தேடுறான். அட என்னம்மா, நான் பண்ணு சும்மா தானமா இருந்தேன், எதுக்கு இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு கோலும் கையுமா ஓடுறான். கோலும் கையுமா அங்க போனா அவன் மாமன் நல்லவன், ரொம்ப நல்லவர். அவர் நிலைமை பாருங்க. ஏதோ ஆசைப்பட்டு 7 வருஷம் கல்யாணம் பண்ணிட்டு உள்ள போனா வேறம்மா உட்காந்துருக்கு. நிலைமை யோசிச்சு பாருங்க உங்களுக்கு, இல்லையா? யோசிச்சு பாருங்க, அவன் நிலைமை யோசிச்சு பாருங்க. அங்க இருந்து 7 வருஷம் 14 வருஷம் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் வேலை செஞ்சா மாமன் இருக்கிறதுல சுட்டுறதுக்கு பாக்குறான், விரட்டிக்கிட்டு வரான். அங்க இருந்து தப்பிச்சு வந்தா பசங்க 2 பேரும் போய் ஒரு பையனை அங்க இருக்கிற பையனை வெட்டி போட்டானுங்க. அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்தா இவன் வாழ்நாள் முழுக்க கஷ்டம். ஆனால் யாக்கோபை போல ஒரு தீர்க்கதரிசி உங்க லைஃப்ல நீங்க பார்க்க முடியாது. அவன் கூப்பிடுவான், பிள்ளைகளை இங்க வாங்க, கடைசி காலத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்டு தெரியுமா அந்த அதிகாரம், 49ஆம் அதிகாரம். யாரவன்? நம்மளை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன். அங்க ஓடி இங்க ஓடி வாழ்க்கை ஃபுல்லா பயந்து எல்லா பணமும் இருக்குது, எல்லாம் இருக்குது, எடுத்துட்டு மனைவி பிள்ளையோட வரான். ஒருத்தன் சொல்றான், உங்க அண்ணன் உன்னை பார்க்க வந்துகிட்டு இருக்கான். நைட்டு முழுக்க தூக்கம் இல்லை அவனுக்கு. நைட்டு முழுக்க அவன் எவ்வளவு பயந்து இருந்தா யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே இறங்கி வந்துடுறாரு, பயப்படாதுடா. ராமனுக்கு அவர் தானே வந்தாரு. அப்ப அவன் எவ்வளவு பயந்துருப்பான் பாருங்க. ராத்திரி முழுக்க பயம். அப்படி ஒரு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒருத்தன் கர்த்தரோடு கூட நெருங்கி சஞ்சரிக்கிறவனா இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்னா, தேவனை பூமியில இறக்குற அளவுக்கு இருந்தான். இறங்கி கர்த்தர் பேசுற அளவுக்கு இருந்தான். இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? ரொம்ப பிஸி, டைம் இல்ல, அப்படி இருக்கோம், இப்படி இருக்கோம், ஒரு காரணத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம், இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நீ மகிமையின் மேல் மகிமை அடையணும். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்னா, கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும் ஃபார்முலா, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் லைனை செகண்ட் ஆக்கணும், செகண்ட் லைனை ஃபர்ஸ்ட் ஆக்கணும். என்ன ஆக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக இப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா,
வேலை பார்த்துட்டு நடுவில் ஆண்டவரை தேடுறோம். அதை அப்படியே சேஞ்ச் பண்ணணும், அவ்வளவுதான். ஆண்டவரை தேடிட்டு நடுவில் வேலை பார்க்கணும், அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சிருச்சு. ஏங்க இல்லைங்க, நாங்க வேலைக்கு தாங்க வந்தோம். நீங்க வேலைக்கு தாங்க வந்தீங்க, ஆனா ஆண்டவர் கூட்டு வந்து வேலைக்கு கூட்டு வரல. அவரோடு கூட சஞ்சரிப்பதற்காக கூட்டிட்டு வந்தார், அவர் கூட இருக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தார். அப்படி நீங்கள் அவரோடு கூட இருக்கும்போது இந்த வேலையும் நீங்கள் கூட பார்க்கலாம், இதையும் கர்த்தர் செய்வார். இப்போ தாவீது ராஜ்யபாரத்துல என்ன லா, என்ன வரி போட்டான், என்ன பண்ணா, எதுவுமே இருக்காது. அவன் பண்ண யுத்தங்கள் மட்டும் இருக்கும். காரணம் அது கர்த்தருடைய யுத்தம்னு பைபிள் சொல்லுது. தாவீது பண்ற ஒவ்வொரு யுத்தத்துக்கு பின்னாடி ஸ்பிரிச்சுவல் தாட் இருக்கு, அதனால யுத்தங்கள் வந்துடும். ஆனா தாவீது என்ன சாப்பிட்டான், தாவீது என்ன ட்ரெஸ் போட்டான், தாவீது என்ன ஷூ போட்டான், இருக்கா பைபிள்ல? இருக்காது. அவனுடைய ராஜ வாழ்க்கையை பத்தி எந்த விதமான பெட்ல படுத்து இருந்தாரு, அவர் அரண்மனை எப்படி, எதுவுமே இருக்காது. அவர் மச்சிப்பா இந்த வீட்டுல எப்படிப்பட்ட வீடு இருந்துச்சு, உள்ளுக்குள்ள நம்ம சொல்றோம்ல என்ன சோஃபா போட்டிருந்தோம், என்ன சேர், எதுவுமே இருக்காது. ஆனா எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தாவீதுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் அக்கு வேறு ஆணி வேறு அதுல இருக்கும். அவன் படுக்கையில கர்த்தரை எப்படி நினைச்சான், யுத்தத்துல எப்படி நினைச்சான், அதிகாலையில எப்படி நினைச்சான், நடு இரவில் எப்படி நினைச்சான், எல்லாமே அங்க இருக்கும். வனாந்தரத்துல எப்படி துதிச்சான், எல்லாமே இருக்கும். அவரோட அர்த்தம் என்னன்னா, அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு நடுவுல கொஞ்சம் வேர்ல்ட்லி லைஃபையும் பைபிள் பதிவு பண்ணிருக்கு. இப்ப நமக்கு என்ன பிரச்சனை, வேர்ல்ட்லி லைஃபை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். நம்ம ஃபோக்கஸிங் முழுக்க வேர்ல்ட்லி லைஃப், அதுக்கு நடுவுல கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட், அதான் இங்க முக்கியமே. திருப்தி அடைகிற சுபாவம் வந்துருச்சு. இப்ப மகிமையின் மேல் மகிமை அடையறதுக்கு பணத்தின் மேல் பணம் அடைகிறோம். பணக்காரனை விட இன்னும் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறோம். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதமா போகணும்னு நினைக்கிறோம். ஒரு வீடு இருந்தா 2 வீடு இருக்கணும்னு நினைக்கிறோம். இது எங்க உலக வேலைக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நடுவில் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு கொடுத்தனால நம்ம விளைவு. இதுவே நீங்கள் தேவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு நடுவுல வேலைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க, நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைகிற ஸ்தானத்துக்குள்ள வந்துருவீங்க தானாவே. சோ வேர்ல்ட்லியா கான்சென்ட்ரேஷன் அதிகமாகி ஸ்பிரிச்சுவல் கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சு. அதனால இப்ப நான் மகிமையின் மேல் மகிமை அடையறதுக்கு பதிலாக உலகத்துல மேன்மை அடைகிறது எப்படி, பணக்காரனாவது எப்படி, இன்னும் உயர்வது எப்படி, இன்னும் வீடு கட்டுவது எப்படி, இன்னும் ஆசீர்வாதமா இருப்பது எப்படி, என் தாட்டு முழுக்க அதிலே போயிருச்சு. இப்ப நான் என்ன ஆகல, மறுரூபம் ஆகவே இல்லை, ஸ்டார்டே ஆகல, எனக்கு இன்னும் சேஞ்சஸே வரல. இன்னும் அது கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்குது. ஒரு என்ன சொல்றது, +2 படிக்கும் போது நீங்க ரிங்காரங்க ரோசஸ் பாடிந்தா எப்படி இருக்கும்? +2 உள்ள போறீங்க படிக்கிறதுக்கு, ஸ்கூலுக்கு போறீங்க, அங்க நீங்க போனீங்கன்னா இந்நேரம் ஃபார்முலாலாம் முடிச்சு காலேஜுக்குள்ள போக வேண்டிய இடம். உனக்கு தெரிஞ்சதை சொல்லு பண்ணா 2 2 4 3 2 6 அவன் பார்த்து சரி என்ன பண்ணி +2 தானே, ஏன் இல்ல இத்தனை வருஷமா நான் படிச்சது இவ்வளவுதான். அதே மாதிரி தான் 20 வருஷமா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என்ன படிச்சிருக்கிறோம், 23 சங்கீதம் மனப்பாடமா சொல்லுவோம், தெரியுமா உங்களுக்கு? ஓ பிரைஸ் காட். எத்தனை வருஷம் ஆச்சு? 23 வருஷம் ஆச்சு. அப்புறம் வேற என்ன தெரியும்? ஏசாயாவோட வாக்கு தத்தங்கள் எனக்கு தெரியும். இப்படியே வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை முழுக்க முழுக்க இந்த மகிமையின் மேல் மகிமை அடைகிற இடத்துக்கே வரல. ஏதோ கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுல சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம். அப்ப நான் மறுரூபம் ஆகாவிட்டால், உள்ளுக்குள்ள எனக்குள்ள தேவனுடைய அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகாவிட்டால் நான் ஹெவனுக்கு பத்தி நினைக்கவே முடியாது. திருப்பியும் சொல்றேன், கர்த்தர் வரும்போது பட்டீர்லாம் மேஜிக்கா மாத்தி கூட்டிட்டு போக மாட்டார். நான் உள்ளே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ப்ராசஸ். அந்த ப்ராசஸ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேனா, இப்போ மோசே அங்க முச்சடி கிட்ட ஸ்டார்ட் பண்ணி அவர் முடிக்கும் போது பாருங்க எங்க வந்து முடிக்கிறார் பாருங்க, மறுரூப மலையில வந்து முடிக்கிறார். அவரை ஒரு மலையில ஏறி ஆண்டவர் போக சொன்னாரு, பார்த்தாரு, ஆனா அவர் ப்ராசஸ் அங்க முடியல. எங்க வந்து முடியுது? மறுரூப மலையில வந்து முடியுது. அதோட தான் அவர் ப்ராசஸ் அங்க வந்து முடியுது. பைபிள்ல மோசே எங்க முடிக்கிறான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் முடிக்கிறார். அப்ப எங்க ஆரம்பிச்ச? முச்சடி மலையில ஆரம்பிச்ச, மறுரூப மலையில முடிச்ச. இப்ப நான் அந்த இடத்துக்கு வரேனா, நான் அந்த ப்ராசஸ்க்குள்ள ஸ்டார்ட் ஆயிருக்கிறேனா, எனக்கு ஓரளவுக்காவது அப்படி இருக்குதா அப்படின்னா நான் இன்னும் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட்டே பண்ணலன்னு அர்த்தம். இப்போ இந்த ப்ராசஸ்ல 4 ஸ்டேஜ் இருக்குது. மகிமையின் மேல் மகிமை அடைந்து அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் மோசே எங்க இருந்தாரு? ஆடு மேய்க்கிறவராய் இருந்து மலைக்கிட்ட வர்றாரு. இப்போ முதலாவது அவர் அங்கிருந்து தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம், கர்த்தரோடு கூட பேசுகிற அனுபவத்துக்கு வர்றாரு. இங்கிலீஷ்ல அழகா இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல ஏனோக்கை குறித்து சொல்லும் போது 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து. இங்கிலீஷ்ல அழகா இருக்கும். இது சஞ்சரிங்கிற வேர்டுக்கு நம்ம ஒருவேளை சரியான நமக்கு அர்த்தம் தெரியாது. பைபிள்ல நிறைய வார்த்தைக்கு நமக்கு அர்த்தமே தெரியாது, படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். சஞ்சரித்தல் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கு, ஏனோக் வாக்ட் வித் த காட்னு இருக்கும். அப்படிதானே இருக்குது. தேவனோடு கூட என்ன செஞ்சாரா? நடந்து கொண்டிருந்த. தேவனோடு கூட நடக்கிறார், அப்படியே போயிட்டே இருக்கிறார்.
அந்த சஞ்சரித்தல்ங்கிற வார்த்தைக்கும் நடக்குதல்ங்கிற வார்த்தைக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. ஆனாலும் வசனம் சொல்லுது ஏனோக்கு என்ன செய்யறாரு? தேவனோடு கூட சஞ்சரிக்கிறார், அப்படியே கூட போயிட்டே இருக்கிறார். சரி, இப்போ அப்படி போயிட்டே இருக்கிறாரு ஏனோக்கு. அதனால எல்லாத்தையும் இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, இப்போ ஊழியக்காரங்களே இருக்கிறாங்க, இப்ப நாங்களே இங்க வரோம், பாஸ்டர் ஊழியம் பண்றாங்க, நீங்க உடனே என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? அவரு ஊழியக்காரரு இப்படி பேசுவாரு, ஆண்டவர் கூட இருப்பாரு, பைபிள் வாசிப்பாரு, ஜெபம் பண்ணுவாரு, அவருக்கு நேரம் இருக்கும். நமக்கு என்ன, நம்மளாம் வேலைக்கு போறோம், அந்த அளவுக்கு கூட நம்ம இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு டிஃபரன்சியேஷன் உண்டாக்கிக்கிட்டீங்க. ஒரு இடைவெளி என்ன செஞ்சுக்கிட்டீங்க? உண்டாக்கிட்டீங்க. இப்ப ஏனோக்கு எடுத்துக்கொள்ளுங்க, அவர் ஊழியக்காரரே கிடையாது. ஆனா ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அடுத்த வசனம் சொல்லுது ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அதோட அர்த்தம் என்னன்னா, வேர்ல்ட்லி லைஃபையும் கரெக்டா வாழ்ந்திருக்கிறார். அவருக்கும் குடும்பம் இருந்துச்சு, குழந்தை குட்டி எல்லாம் பெற்றுச்சு. அப்ப பிள்ளைகளை அவர் பார்த்திருக்கணும் தானே. தேவனோட சஞ்சரித்து கொண்டு சாப்பாடு போடாம விட்டுருப்பாரா? வேலைக்கு போகாம இருந்திருப்பாரா? அவளும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தானே இருந்திருப்பாரு. அப்போ என்ன செய்யறாரு? குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். அதே வேளத்துல தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இந்த இருந்ததுனாலதான் ஒரு நாள் வந்தது, ஏனோக்கை தேவன் எடுத்துக்கொண்டார்னு வசனம் சொல்லுது. அதுவும் கரெக்டா வசனம் சொல்லும், ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அப்ப நான் எடுத்துக்கொள்ளப்படுதல்ல பிரவேசிக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 எடுத்துக்கொள்ளப்படுறவன் தான் மறுரூமாக்கப்படுவான். அப்ப மறுரூமானதான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அப்படி இருக்கிற நான், அதோட முதல் ப்ராசஸ் என்ன? மகிமையின் மேல் மகிமை அடையதோட முதல் ப்ராசஸ் என்ன? தேவனோடு கூட நடக்கிறவனாக சஞ்சரிக்கிறவனாக காணப்பட வேண்டும். எப்ப காணப்படணும்? உலக வேலை செஞ்சுக்கிட்டே தான் செய்யணும். நான் தேவனோட சஞ்சரிக்கிறேன்றதுனால அவருக்கு என்னங்க, மோசே மலைக்கு மேல போயிட்டாரு. மோசே 40 நாள் தான் மலைக்கு மேல போனாரு, மிச்சம் 325 நாள் இங்கதான் இருந்திருப்பாரு. 365 நாள் 40 நாள் போயிட்டாரு. அடுத்த 320 நாள் எங்கதான் இருக்கணும்? ஜனங்களோட தான் இருக்கணும். அவர் குடும்பத்தையும் பார்க்கணும். அவங்க மாமனாரும் வருவார், ஊர்ல இருந்து எத்திரோ வருவாரு, அவரு கூட உட்காந்து அவர் உட்காந்து ஒரு ஆலோசனை வேற கொடுப்பாரு, அதையும் கேட்கணும். ஆலோசனை சொல்லிட்டு அவரு போயிருவாரு, அதை இங்க அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது இல்லாம அவன் காலையில் ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறான், உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் ஒன்றும் மற்ற வேலையை பார்க்காமே இல்லை. இவைகளுக்கு நடுவுல அவர் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்ப நான் மறுரூமாக வேண்டும் என்றால் முதல்ல எனக்குள்ள இருக்க வேண்டியதான ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஐ வாண்ட் டு வாக் வித் த காட். தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் அது இருக்குதா? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தாவீது அவ்வளோ பெரிய யுத்தம் பண்ணக்கூடியவர். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 8:29 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அப்ப இவர் எப்படி இருக்கிறார்? தேவனோடு கூட சஞ்சரிச்சுட்டே இருக்கிறார், கூடவே இருக்கிறார். அவருக்கு பிரியமானதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு 33 வயசு தான். உலகத்தின் பாவத்தை மொத்தம் சுமந்து தீர்க்கணுங்கிறது அவர் பிறக்கும் போதே எழுதியாச்சு, இதோ ரட்சகர் பிறந்திருக்கிறார்னு. ஆனா 30 வருஷம் அவர் வீட்டில தான் இருந்திருக்கிறார். 3 வருஷம் தான் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கிறார். அவர் வீட்டை பார்க்காம இருந்தாரு, வீட்டை கவனிக்காம இருந்தாரு, எதுவுமே சொல்லப்படாது. அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு 1.5 வயசு 2 வயசு இருக்கும்போது அவர் எகிப்துல இருந்து நாசரேத்துக்கு கூட்டிட்டு வராங்க. வந்தவர் திருப்பி மினிஸ்ட்ரிக்கு வர வரைக்கும் எங்க தான் இருந்தாரு? நாசரேத்துல தான் இருந்தாரு. அதனாலதான் வசனம் சொல்லுது, நாசரேத்துல இருந்து நன்மை தோன்றுமோ. 30 வருஷத்துக்கிட்ட நாசரேத்துல ஏறக்குறைய இருந்திருக்கிறார். அங்கே இருந்து எல்லா பாடுகளையும் அனுபவிச்சு குடும்பத்தை பார்த்து எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் மினிஸ்ட்ரிக்கு வர்றாரு. இங்க வரும்போது சொல்றாரு, பிதா என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லை, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். சார் நடுவில் அவங்க அம்மா வந்தாங்க, அதெல்லாம் அம்மா அவர்களை ஓடி போய் அப்படின்னு சொல்லல. நம்ம அதை தப்பாவே புரிஞ்சுக்கிறோம். கானா ஒரு கல்யாணத்துல ஸ்திரீன்னு கூப்பிட்டாரு. அந்த அற்புதம் முடியும் போது பாருங்க, வசனம் சொல்லுது, அவர் தன் தாயாகிய மரியாளோடும் தன் சகோதரரோடு கூட இன்னும் சில காலம் அந்த பட்டணத்திலே தங்கி இருந்தார்னு இருக்கு. எனக்கு என்ன கணம் கொடுக்கணுமோ எல்லா கணத்தையும் கொடுத்திருக்கிறார், என்ன கவனிக்கணுமோ எல்லாம் கவனிச்சிருக்கிறார். இதை விட்டுருங்க, 3.5 வருஷம் 12 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம 3 பேருக்கு சாப்பாடு போடுறோம், 4 பேருக்கு சாப்பாடு போடுறோம் ஃபேமிலியில. இதுக்கே நம்ம ஒரு பெரிய ப்ராசஸா பேசுறோம் இல்ல. இயேசுநாதர் 12 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு. இன்னும் நிறைய பேர் கூட இருந்திருக்கிறாங்க. அபிஷியலா 12, கணக்கு வழக்கு இல்லாம கூட நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அத்தனை பேரையும் கவனிச்சிருக்கிறார். இவ்வளவு ப்ராசஸ் நடந்திருக்குது. ஒரு இடத்துல சொல்றாங்க, டாக்ஸ் கட்டத்துக்கு காசு இல்ல ஆண்டவரே, டாக்ஸ் கட்ட மாட்டீங்களான்னு கேட்கறாங்க. ஒரு மிராக்கிள் சொல்றாரு, போய் எடுத்துக்கோ, மீன் வாயில இருக்க போய் டாக்ஸை கட்டிடு, உனக்கும் கட்டி எனக்கும் கட்டு, அந்த வேலையை பாரு. கட்ட வேண்டிய டாக்ஸும் கரெக்டா கட்டி இருக்கிறாரு. அவர் ஒன்றும் டாக்ஸ் கட்டாம ஏமாத்துறவர் கிடையாது. தேவனுக்குரிய தேவனுக்கும் ராயனுக்குரிய ராயனுக்கும் வேர்ல்ட்லியா வாழ வேண்டிய காரியத்தை எல்லாம் சரியா செஞ்சிருக்கிறாரு. கட்ட வேண்டிய டாக்ஸை கட்டி இருக்கிறாரு, பார்க்க வேண்டிய அம்மாவை போய் பார்த்திருக்க, வந்த அம்மாவை பார்க்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. ஆனால் பிதாவை அவர் தனியே இருக்க விடுகிறதில்லை. பிதாவோடு சஞ்சரிக்கிறதுலையும் கரெக்டா இருந்திருக்கிறார். இன்னைக்கு நாம ஒரு வேலை பார்க்க ஆரம்பிச்ச உடனே இந்த ப்ராசஸையே ஸ்டாப் பண்ணுவோம்.
இருக்கிற பிரச்சனையில எங்கெங்க ஜெபம் பண்றது, பைபிள் வாசிக்கிறது, பயங்கர டென்ஷனா போயிட்டு இருக்கு லைஃப். நம்ம சொல்லிக்கிறோம்ல, ஆண்டவர் சொல்றாரு இது இப்படித்தான் இருக்கும். ஆனால் இதற்கு நடுவில் நீ தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்துக்கு வரணும். இந்த அனுபவம் தான் நீங்கள் மறுரூபமாகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இதுதான் மோசே தேவனோடு கூட மேல இருக்க 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 அந்த பிரகாசம் அவர் மேல் வந்ததுன்னு இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு காடோட நடக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மறுரூபமாகிற ப்ராசஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல, நீங்க தேவனோடு கூட சஞ்சரிக்கணும், அவ்வளவுதான். தேவனை பத்தின சிந்தனை, தேவனை பத்தின பேச்சு, தேவனை பத்தின ஒரு பாட்டு, அவரை பத்தின ஒரு வசனம், ஏதோ ஒண்ணு மைண்ட்ல, வேற ஏதோ ஒண்ணு ஓட போதில்ல, அதுக்கு பதிலாக இதை ஓட்டுங்க. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? ஊர்ல அந்த பிரச்சனை சொல்றாங்க, இந்த பிரச்சனை சொல்றாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணதை விட நீங்க தேவனோட சஞ்சரிங்க. தேவன் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இப்ப 5 லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, மோசே கூட வந்தவங்க 10 லட்சம் 20 லட்சம் பேர் இருக்காங்க, பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சேர்த்து. அத்தனை பேருக்கு சாப்பாடு இல்ல. மோசே கவலைப்பட்டு என்ன பண்ணுவாரு? அவர்கிட்ட இப்ப மோசையால முடியுமா? ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் கத்துறான், 2ஆம் மாசம் 15ஆம் தேதி எங்களுக்கு சாப்பாடு இல்லைங்கிறான். யாத்திராகமம் 16ல என்ன பண்ணிட்டீங்க? இப்ப எங்களுக்கு சாப்பாடு இல்லாம நாங்க என்ன பண்ண போறோம்? எல்லாம் கேட்கலாம். இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவரே, என்ன இந்த ஜனங்க இப்படி பண்றாங்களே, என்ன பண்ண போற மோசே? ஒண்ணும் பண்ண வேணாம், நீ நாளைக்கு காலையில எல்லாருக்கும் மன்னா வரும்னு சொல்லிடு. காலையில மன்னா வரும், சாயங்காலம் இறைச்சி வரும், எடுத்துக்க சொல்லு. மார்னிங்ல வெஜிடேரியன், நைட்ல நான் வெஜிடேரியன், எடுத்துக்க சொல்லு அப்படின்ட்டாரு. இப்ப மோசே கவலைப்பட்டாரா? ஒரு இடத்துல ஆண்டவர்கிட்ட வந்து மோசே போய் சொல்லுவாரு, ஆண்டவர் இந்த ஜனங்கிட்ட என்ன புடிச்சு கொடுத்துட்டீங்களே, பின்னாடி பார்வோன் துரத்துறான், முன்னாடி செங்கல் இருக்குது. ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுவார்னா, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ எங்கிட்ட முறையிட்டு பின்ன யாருகிட்ட போய் முறையிட சொல்றீங்க? உன் கோலை தூக்கி கடல் மேல காட்டு, விஷயத்தை பாரு, கடல் பழக்கம், நீங்க போயிட்டே இரு. ஆல்ரெடி ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சுப்பா. நீ எங்கிட்ட வந்து ஏன் பேசிட்டு இருக்கிற? உன் கோலை தூக்கி கடல் மேல் போடு. தேவ நாமத்துல பிழக்கம். சோ காட் நமக்கு தேவையான பிரச்சனைகளுக்கான எல்லா விடுவித்தையும் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டார். நீங்க கவலைப்பட்டாலும் கவலைப்படா விட்டாலும் அந்த பிரச்சனைக்கு நடுவில் நம்மை ஆண்டவர் கடத்தி கொண்டு போய் காப்பாத்தி அக்கறை சேர்த்துற போறார். இதுல ஏன் நீங்க அந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு கடவுள்கிட்ட போறதை விட்டுறீங்க? கொண்டு வந்த தேவனுக்கு நம்ம திருப்பி என்ன பண்ண வேண்டும் என்பது திட்டம் ஆண்டவற்றில் இருக்கிறது. பட் நம்முடைய வேலை அவரோடு கூட சஞ்சரிப்பது. கவனிச்சு கொள்ளுங்க, உங்கள் பிரச்சனை நீங்கள் சுமந்தாலும் சரி, கர்த்தர் மேல் வைத்து விட்டாலும் சரி, ஆனா வச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ண வல்லமை உள்ளவர். நம்ம வேற வேலையை பார்க்கலாம், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற வேலையை பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப தேவனோடு கூட சீஷர்கள் நடந்துகிட்டே இருக்காங்க. சரி, இப்ப இவங்க எல்லாம் மறுரூபம் ஆயிட்டாங்களா? இவங்க எல்லாம் மோசே மாதிரி மகிமை இவங்க மேல வந்துச்சானா? என்ன செய்யல, வரல. இவங்களுக்குள்ள அந்த சாயலே வரல. இப்ப ஆண்டவர் இன்னொரு வார்த்தை ஒண்ணு சொல்றாரு. ஆமா, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்துடுவார். இப்ப யோசிச்சு பாருங்க, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறது போல அப்படின்லாம் சொல்லிட்டு இப்ப அடுத்த வார்த்தை சொல்றாரு, எல்லாம் உண்மைதான், ஆனா மாம்சத்தில் இருக்கிற நான் என்றென்றைக்கும் உன்னோடு கூட இருக்க முடியாது.